வருஷத்தில் நீங்கள் யாரையெல்லாம் வணங்கினீர்கள்? யாருக்கெல்லாம் கூழ கும்பிடு போட்டீர்கள்? யாருக்கெல்லாம் நீங்கள் உங்கள் சௌகரியத்திற்காக சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மரியாதை செலுத்துவது போல நடித்தீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், அந்தந்த மனிதர்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ இப்படி நிறைய பேரை நம்ம என்ன செஞ்சிருப்போம், நடிப்புக்கோ ஏதோ சில காரியங்களை எதிர்பார்த்தோ நம்ம என்ன செஞ்சிருப்போம், வணங்கியிருப்போம். அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நிமிர்ந்து நிற்கவும் வேண்டுமானால் வேறு சொல்லுது, நீங்க புடமிடப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று புடமிட்டு ஆண்டவர், ஒருவேளை அந்த தகுதிக்கு உங்களுக்கு இல்லைன்னா அந்த தகுதியை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு தான் இந்த புடம் போடுறது. அல்லேலூயா. நீ பொறுமையா இருக்கிறியா, எரிச்சல் படுறியா, நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிற தேவனோட பார்க்க அசுத்தெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, கடிச்சு போடுறதுக்கு தான் போடுறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, வாழ்க்கையில தேவன் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்வாரு, கோடம் போடுவார். கோடம் போடும்போது நான் சுத்தப்பன், நான் சுத்த பொண்ணுங்கிறத நம்ம என்ன செய்யணும், விளங்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த புதிய வருடத்திற்குள்ளாக நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பிரவேசிக்க செய்த நம்முடைய தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், பிரவேசிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள், அவர் எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன். ஆமாம், அதை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து மாலையிலும் கூட்டங்கள் இருக்கிறது, ஜெபியுங்கள், அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அநேகரை அழைத்து வாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 2026 இந்த புதிய வருடத்தில் தேவன் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பேச விரும்புகிறார் என்று நான் தியானித்த பொழுது எனக்குள்ளே தேவன் உணர்த்தின ஒரு வசனத்தை கொஞ்ச நேரம் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவர். வசனத்தை வாசிக்கலாம், நிறுத்தி நிதானமாக வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இப்போது 9வது வசனத்தை வாசியுங்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அப்படி கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான ஒரு தரிசனம்.
ஒரு வாக்குத்தத்தமான ஒரு தரிசனம். அவனை சுற்றி எல்லாரும் வணங்கி நிற்பார்கள் என்கிற ஒரு தரிசனம். மனிதர்கள் மட்டுமல்ல, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் கூட இந்த யோசேப்பை வணங்கி நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான இந்த புதிய வருடத்தில் இதுவரை நீங்கள் யாரை வணங்கி நின்றீர்களோ, எத்தனை பெயருக்கு முன்பதாக நீங்கள் தலைகுனிந்து நின்றீர்களோ, அது எனக்கு தெரியாது. தேவன் அறிவார். அந்த தேவன் இந்த 2026 வருடத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இதுவரைக்கு மற்றவர்களை வணங்கி நின்ற உன்னை மற்றவர்கள் வணங்கும்படியாக உன்னை தேவன் நிறுத்த விரும்புகிறார். தேவன் உன்னை நிறுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் அதை விரும்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். விசுவாசத்தோடு என் தேவன் என்னை இப்படி நிறுத்துவார் என்று சொல்லி எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஸ்தோத்திரங்க தாவே, தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் நிறைவேற்ற விருப்பமுடையவராக இருக்கிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு என்கிற ஒரு தேவ மனிதனுக்கு 13 பிள்ளைகள், ஒரு பெண், 12 ஆண்கள். இவர்கள் ஒரு பெரிய ஆடுகளை மேய்த்து வயக்காட்டிலே வயல்களை பயிர் செய்து அறுவடை செய்த ஒரு குடும்பத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வயக்காட்டு தான் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த வயக்காட்டில் இருக்கக்கூடிய புல்லுகளை சாப்பிடுவதற்கு ஆடுகளை மாடுகளை எல்லாம் வளர்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம்தான் யாருடைய குடும்பம்? யாக்கோபுனுடைய ஒரு குடும்பம். அப்படி யாக்கோபுடைய அந்த குடும்பத்தில் அவனுக்கு எத்தனை பிள்ளைகள்னு பார்த்தீங்கன்னா 13 பேர், 12 ஆண்கள், ஒரு பெண். ஒரு சமயம் வயக்காட்டில் பாருங்கள், எல்லாரும் அரிக்கட்டுகளை அறுப்பதும் அடுக்கி வைப்பதும் தூக்கி சுமப்பதும் இடத்தை விட்டு இடம் மாற்றுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்வார்கள், செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ தேவன் நாம் எந்த சூழ்நிலையிலே பயணிக்கிறோமோ வாழ்கிறோமோ அந்த சூழ்நிலையை வைத்து நம்மோடு பேசுகிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. நாம் என்ன வேலை செய்கிறோம், என்ன தொழில் செய்கிறோம், எப்படி நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்பதை வைத்து தேவன் நம்மோடு பேசக்கூடியவர். இப்போ இந்த யோசேப்பை ஆண்டவர் அன்பு செலுத்தினபடினால் அவன்கிட்ட பேசுகிறார். ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த யோசேப்பு வீட்டில் கடைக்குட்டி, கடைசியாய் உள்ள ஒரு இளைய பையன், சின்ன பையன், 17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்போடு ஆர்டர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? வயற்காட்டில் எல்லாரும் அரிக்கட்டுகளை அறுக்கிறாங்க. அறுத்து இந்த கை அடக்கம் மாதிரி சின்ன சின்ன அரிக்கட்டுகளாக அப்படி வைப்பாங்க. அடிக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை தேவையானபடி அதை பயன்படுத்துவாங்க. இப்படி எல்லாருமே அந்த வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஆண்டவர் இந்த யோசேப்போடு ஒரு சொப்பனம் மூலமாக பேசுகிறார். அந்த சொப்பனத்தை தான் இந்த யோசேப்பு அவர்கள் குடும்பத்திலே சொல்லுகிறான். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான்? நாமெல்லாம் அரிக்கட்டுகளை அறுத்து கட்டி அடுக்கி வைத்து கொண்டிருந்தோம். சகோதரர்களை பார்த்து, தாய் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், அறுத்து எல்லாத்தையும் கட்டி கொண்டிருந்தோம். அப்போ நீ எல்லா அரிக்கட்டுகளும் என்னை சுற்றி என்ன செய்தது? வணங்கி நின்றது. என்னுடைய அரிக்கட்டு மட்டும் எப்படி இருந்தது?
நிமிர்ந்து நின்றது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது. நான் எப்படி இருந்தேன்? நிமிர்ந்து நின்றேன். ஹல்லேலூயா. யோசேப்பை தேவன் உயர்த்துவதை குறித்த ஒரு தரிசனம் இது. இந்த 2026ஆம் வருஷத்தில் நீங்கள் யாரையெல்லாம் வணங்கினீர்கள், யாருக்கெல்லாம் கூழ கும்பிடு போட்டீர்கள், யாருக்கெல்லாம் நீங்கள் உங்கள் சௌகரியத்திற்காக சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மரியாதை செலுத்துவது போல நடித்தீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், அந்தந்த மனிதர்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கீங்களா? ஆளை பார்த்தோன்னே ஐயா வாங்க, அம்மா வாங்க வணங்க முடிவாங்க. போன பிறகு இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு மனுஷியான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு கூழ கும்பிடு அப்படிங்கிறது. ஒரு அறையிலே சொல்லுங்களேன். அப்போது இப்படி நிறைய பேரை நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நடிப்புக்கோ ஏதோ சில காரியங்களை எதிர்பார்த்தோ நம்ம என்ன செஞ்சுருப்போம்? வணங்கியிருப்போம். அது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா அறிக்கட்டுகளும் உன்னை சுற்றி வணங்கி நிற்கும், தலைகவிழ்ந்து நிற்கும், ஓ அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொப்பனத்தை காட்டுதார். அப்போ இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன? உன் கூட உள்ள சகோதரர்கள், உன்னுடைய தாய் தகப்பன் எல்லாருமே ஒன்று என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. உன்னிடத்தில் மரியாதையாக இருப்பாங்க. உன்னிடத்தில் அவர்கள் உன்னை உயர்த்தும்படியாக நிற்பார்கள். எதையும் அவர்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லி தேவன் யோசேப்போடு சொல்லிட்டார். அல்லேலூயா. யோசேப்பு எங்கே போய் சொல்லிட்டான்? தன்னுடைய சகோதரிடத்தில், தன்னுடைய குடும்பத்தில் சொல்லிட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு தான் ஒரு சொப்பனம் ஆசீர்வாதமாக வருது. நீங்கள் உடனே உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் மனைவி, பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். ஆசீர்வாதமான சொப்பனம் இல்லை, சொல்லுவோம். இப்படி சொன்ன உடனே கூட இருக்கிற சகோதரர்கள், அவங்க அம்மா அப்பாலாம், யோசேப்பு நீ அந்த அளவுக்கா கர்த்தர் ஒன்று நிறுத்த போகிறாரு, அந்த அளவுக்கா தேவன் ஒன்று உயர்த்த போகிறாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லோரும் கை தட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? வேதம் சொல்லுகிறது, முதல்ல அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். என்ன அருமையான சகோதரர்கள்! ஒரு சகோதரன் வளரட்டுமே, உயரட்டுமே, நிமிர்ந்து வரட்டுமே, பகைத்தார்கள். சொந்த சகோதரர்களே ஒரு சகோதரனுடைய உயர்வை விரும்பாமல் இப்படி பகைச்சா நாடு எப்படிங்க உருப்படும்? ஒரு அலுவலங்க பார்க்கலாம். குடும்பம் எப்படிங்க உருப்படும்? உருப்படவே செய்யாது. அல்லேலூயா. அதை ஏன் பகைத்தார்கள்னா, வேத அடுத்தால சொல்லுது, பொறாமை கொண்டார்கள். பொறாமை. என்னை விட வளர்ந்துருவானோ, ஆளை பார்த்தா பாம்போல இருக்கான், பிச்சைக்கார மாதிரி இருக்கான், டக்குன்னு கொடிசோரன் ஆயிடுவானோ, இப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கூட ஒரு ஆளுகள்கிட்ட என்ன செய்யும்? ஓடும். எங்கள் சகோதரர்களுக்கு தாங்க அப்படி வந்துச்சு. தாய் தப்பனுக்கு வருமாங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளை உயர்றதை பார்த்து உங்களுக்கு வருமாங்க? ஏதாவது எண்ணம் வருமா? தப்பான எண்ணம்? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம். இங்கே பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அந்த 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது, தன்னுடைய சகோதரருக்கும் சொன்னபோது, அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். எவ்வளோ நல்ல புத்தி இருந்திருக்கு பாருங்க தாய் தகப்பனுக்கு. தாய் தகப்பனுக்கே எவ்வளோ நல்ல புத்தி இருந்தா மாதிரி அண்ணன் தம்பிக்கு எப்படி நல்ல புத்தி இருக்கும்? நானும் அம்மையும் அப்பாவும் உன்னை வணங்க வருவோமா? நம்ம பிள்ளை தானங்க, ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே, தட்டி கொடுப்போமே, விஷ் பண்ணுவோமே, வாழ்த்துவோமே. இவங்கிட்ட உட்கார்ந்து
இவகிட்ட உட்காந்து நான் என் தலையை வணங்கி வணங்கி வாழணுமா? அல்லேலூயா. அதோட சொல்லுங்க, அதோட ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அதோட என்ன செஞ்சிடலாம்? செத்துடலாம். இதுதான் கீழ்த்தரமான நினைவுகள். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா நாங்களாம் சந்தோஷப்படுவோம். என் பிள்ளை கலெக்டராக வருதுன்னா விஷ் பண்ணுவேன். அதில் எனக்கு என்ன தரக்குறைவான என்ன இருக்குது? என் பிள்ளை ஒரு பெரிய நீதிபதி ஆகிட்டான்னு சொன்னால் விஷ் பண்ணுவேன் சந்தோஷமா. அது எனக்கு என்னங்க தரக்குறைவு? நிறைய பேருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் உயர்வு பெரிய ஒரு சூன்யத்தை கொண்டு வந்துடுது. பெற்றோர்களுக்கு, சகோதர சகோதரர்களுக்கு பொறாமையை கொண்டு வந்துடுது, பகையை கொண்டு வந்துடுது. அல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, தேவன் கொடுத்த சொப்பனம் அது. தேவன் அந்த சொப்பனத்தில் ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருந்தார். எல்லாரும் உன்னை வணங்குவார்கள், நீ நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா. அதான் அந்த வாக்கு தத்தம். உன் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும், நீ நிமிர்ந்து நிற்பாய், எல்லாரும் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கும் அப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோமே. நீங்கள் நிறைய பேரை வணங்கி நிற்கிறீங்களா? உங்களை நிறைய பேர் வணங்குறாங்களா? என்ன தாங்க எல்லோரும் வணங்குறாங்க. அந்த அளவில் தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு சொல்ல முடியுங்க. ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறார், சத்தமாக சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. அவரை தவிர அவ்வளோ பேரும் வணங்கி தான் நின்றுட்டுருக்கேன்னு என்ன செய்யலை? உங்களை யாரும் வணங்கலை. அல்லேலூயா. யோசேப்புக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் வருது. இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதா? நிறைவேறணும். அதை சந்தோஷமாக விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை திட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். அங்கே தான் பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். யாருக்கு தான் ஆசை இருக்காது? எல்லோரும் என்னை பார்த்து கும்பிடணும், எல்லோரும் என் காலுக்கு விடணும், எல்லோரும் ஏன் சொல்ல தான் கேட்கணும், எல்லோரும் நான் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு யாருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும்? எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வருவதற்கு ஒரு சிக்கல் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். கலெக்டராக வரணும் அப்படின்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்கவன் கலெக்டராக வர முடியுமாங்க? எங்க உங்கள் பிள்ளை மாடு மேய்ச்சிட்டு இருந்தால் கலெக்டராக வருவானா? ஆமாம். நீதிபதியாக வரணும்னா உங்கள் பிள்ளை சும்மா தின்னுடுத்துட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தால் நீதிபதியாக வருவானா? வர முடியாது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நமக்கு இப்போ கிடைக்கணும்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் தெரியுமா? அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நிறுத்தி வாசிங்க. சங்கீதம் 105 17 முதல் 19 வரை வாசிக்க பார்க்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். என்ன செய்யப்பட்டான்? சிறையாக விற்கப்பட்டான். அவனை சுற்றி எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? இப்போ அவர் எப்படி இருக்காரு? சிறையில் இருக்காரு. வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனை என்ன செஞ்சாங்க? காலில் விலங்கு போட்டாச்சு. கையும் காலையும் விலங்கு போட்டு எங்கே வச்சிருக்கு? ஜெயிலில் வச்சிருக்கு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்ற தேவனுடைய ஒரு மனுஷனை சிறைச்சாலைக்கு கொண்டு போட்டு கையும் காலையும் விலங்கு போட்டு வச்சிருக்கு. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவனுடைய பிராணன் எங்க இருந்தது? உயிர் இரும்புல சிறைச்சாலைக்குள்ள அந்த கம்பிக்குள்ள இருக்கு. வெளியே வர முடியுமா? நினைச்சாலும் வரவே முடியாது. அல்லேலூயா. நம்ம என்ன குட்டிகாரணம் போட்டாலும் நினைச்ச முடியாது, வரவே முடியாது. வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை அவருடைய வாக்கு தத்தம், அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் இந்த யோசேப்பை என்ன செய்தது? புடமிட்டதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் புடமிடுதல்னு சொன்னா இது நல்லதங்கமா கெட்டதங்கமா டூப்ளிகேட்டா கவரிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புடம் போடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த யோசேப்பை
என்ன செய்கிறார்? தகுதிப்படுத்துகிறார். அவன்கிட்ட இருக்கிற அசுத்தம், களிம்பு எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு சுத்தமான ஒரு கேரட் தங்கமாக யோசேப்பை தேவன் மாற்ற விரும்பினார். அல்லேலூயா! மாற்ற விரும்பினார். அவனை புடம் போட்டார். அல்லேலூயா! முதல்ல எங்கே இருந்தான்? முதல்ல குழிக்குள்ளே கிடந்தான். அல்லேலூயா! அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கான். சாப்பாடை வாங்கி பொட்டணத்தை வாங்கி எல்லாரும் தின்னுட்டு அவனை தூக்கி எங்கே போட்டான்? குழிக்குள்ளே போட்டான். அடுத்தது அப்படியே தூக்கி அவனை விற்றுட்டான். அல்லேலூயா! அடுத்தால போன இடத்துல அவன் மேலே ஒரு பழி விழுந்துட்டு, பழி விழுந்தவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டான். அல்லேலூயா! ஆனாலும் யோசிச்சிருப்பான், இப்படி ஒரு சொப்பனம்லாம் நம்ம பார்த்தோம், எல்லாரும் சுற்றி நம்ம வணங்கி நிற்பாங்கன்னு பார்த்தா இங்கே நாம் எல்லாருக்கும் உள்ள நாமெல்லாம் கடந்து வணங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குழிக்குள்ளேயும் இந்த சிறைச்சாலைக்குள்ளேயும்லாம் நம்ம கடக்க வேண்டியிருக்கு. நம்மளும் இப்படி அநியாயமாக விற்று விட்டானுடைய கூட இருந்த அண்ணந்தம்பிமார். அதுவும் வீட்டில் வச்சு சொல்லிட்டான், யோசேப்பு செத்து போனான்ட்டு. அல்லேலூயா! பகையும் பொறாமையும் எப்படிலாம் வேலை செய்துன்னு பாருங்க. அல்லேலூயா! இதை போல உங்கள் வாழ்க்கையில் எல்லா அறிக்கட்டுகளும் உங்களை வணங்கி நிற்கவும் நீங்கள் நிமிர்ந்து நிற்கவும் வேண்டுமானால் வேறு சொல்லுது, நீங்கள் புடமிடப்பட வேண்டும். அல்லேலூயா! அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்று புடமிட்டு ஆண்டவர், ஒருவேளை அந்த தகுதிக்கு உங்களுக்கு இல்லைன்னா அந்த தகுதியை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு தான் இந்த புடம் போடுது. அல்லேலூயா! நீ பொறுமையாக இருக்கிறியா? நீ பொறுமையாக இருக்கிறியா? எரிச்சல் படுறியா? நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறத தேவன் உன்னை பார்க்காரு. உன் அசுத்தத்ததெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? கழித்து போடுறதுக்கு தான் புடம் போடுறது. அல்லேலூயா! ஆமாம், யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்வார்? புடம் போடுவார். புடம் போடும்போது நான் சுத்த பொண்ணுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? விளங்க பண்ணணும். அல்லேலூயா! நான் வெள்ளி, நான் இரும்பு, நான் பித்தளை, நான் தகரம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்கங்க, உங்களை காட்டக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சுத்த பொண்ணாக இருக்கணும். தேவன் விரும்புகிற தகுதியுடையவங்களாக இருக்கணும். தகரடப்பா மாதிரி எப்பவும் டக்கடன்னு சம்மந்தம் இல்லாமல் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. இரும்பு பெண்மணி மாதிரி நினைச்சக்கூடாது. அடங்காப்பிடாரியா இருக்கக்கூடாது. நீ வெள்ளியா அப்படின்னு பார்ப்பாரு. வெள்ளியா சும்மா வெள்ளையா இருக்கியான்னு பார்ப்பாரு. அல்லேலூயா! இப்படி புடமிட்டு பார்த்து ஒருவேளை நீங்கள் அதில் குறைவுபட்டிருந்தால் உங்கள் குறைவை நீக்கி நிறைவான ஒரு பொண்ணாக மாற்றி தான் தேவன் உங்களை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், என்ன அப்படி செய்ய முடியுமா? நான் ஏற்கனவே பல பாடுகளெல்லாம் போய்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு தான் பண்ணினாலும், விசுவாசத்தை பற்றி போதிச்சாலும், நான் அங்கே உள்ளலாம் கிடந்தேன், இனிமேல் நான் எப்படி முன்னேற முடியும்? நான் கடன் சிக்கலில் கிடக்கேன், நான் எப்படி வெளியே வர முடியும்? நான் ஒரு வியாதியிலலாம் கிடக்கேன், நான் எப்படி நிம்மதி நிற்க முடியும்? நான் குடும்பத்துக்குள்ளே பயங்கரமாக சிக்கிக்கிட்டேனே, நான் எப்படி வெளியே வர முடியும்? இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா! இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ பிரசங்கத்தை முடிச்சுடுவோம். 1ஆம் தேதியே போய் சொல்லக்கூடாது. எங்களுக்குள்ளே இப்படி பல கேள்விகள் இருக்குது. நாங்கள் இந்த யோசேப்பு போல் உயரமாக எல்லோரும் எங்களை பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, மரியாதை கொடுப்பாங்களா, வணங்குவாங்களா, அது எப்படி ஐயா நடக்கும் அப்படின்னு கேள்வி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக தான் சொல்லுங்களேன், உண்மையாக சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தானங்க உங்களுக்கு புரியும். ஏன் இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் யோசேப்பு போல இவ்வளவு புடமிடப்படும் பொழுதும் நாம் மறுபடியும் கீழே விழுந்து அறிக்கட்டு மாதிரியே இருப்பதற்கு என்ன காரணம்?
ஏன் நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். புலம்பல் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஐயோ ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தை மந்தாரத்தினால் மூடினார். சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினாலே மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார். யார? சீயோன் குமாரத்தி, தேவனுடைய பிள்ளைகள். எங்கேருந்து கீழே தள்ளினாராம்? வானத்திலிருந்து தரைக்கு வந்தாச்சுங்க. நீங்களாம் ஒரு காலத்தில் வானத்தில் இருந்தீங்களா இல்லையா? நாங்களாம் ஒரு காலத்தில் உயர்வில் இருந்தோம்னு சொல்லி வச்சுருக்க பார்க்கலாம். அங்கேயும் இல்லையா? நாங்கள் பூரா கீழே கிடக்கணும்னு சொல்லி வச்சுருக்க பார்க்கலாம். ஏன் கீழே வருதோ? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே அவ்வளவு கோபம் இருக்குது. அல்லேலூயா, அவ்வளவு கோபம். அதனால் வானத்திலிருந்து பிடிச்சி என்ன செஞ்சிட்டாரு? கீழே தள்ளிட்டாரு. நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள். ரெட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலையை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய தேவஜனம் எப்படி இருக்கு? தலை கவிழ்ந்து தரையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. வானத்தை பார்க்க வேண்டிய ஜனம் எதை பார்க்கு? தரையை பார்க்கு. கடைசியாக அதான் வழி. தரைக்கு உள்ள போயிடலாமான்னு பார்க்கு. அல்லேலூயா. குழியை தோண்டி 6 அடி குழியை தோண்டி உள்ள படுத்துக்கலாமான்னு பார்க்கு. தரையை அதுக்கு தானங்க பார்ப்போம். வெட்கத்தில் தலக விழுந்து பார்க்கு. இதுக்கு என்ன காரணம்னா தேவனுடைய கோபங்கள் உங்கள் மேலே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை புடமிட்டு உன்னை மறுபடியும் உயர்த்த விரும்புகிறேன். நான் உன்னை சரி பண்ணி மறுபடியும் உயர்த்த விரும்புகிறேன். நேற்று கூட ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ யோபுவுடைய சரித்திரத்தை குறித்து நான் பேசினேன். யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, வானளவிய ஆசீர்வாதத்தில் இருந்த யோபு எவ்வளோ மோசமான நிலைமைக்கு கீழே வந்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி இந்த வசனத்தை வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இப்போ 8ஆம் வசனத்தை வாசிங்க. சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. யோபுவை பற்றி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். யோபு தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுடைய தாசன். அல்லேலூயா. என் தாசனேன்னு அழைக்கிறார் ஆண்டவர். யார? நம்ம பிள்ளைகளை கூப்பிடுவோம்ல, குட்டி பிள்ளை, சுட்டி பிள்ளை, நல்லா இருக்கியாம்மா, அப்படி இருக்கியாம்மா, எப்படி இருக்கியாம்மா, நம்ம கூப்பிடுவோம்ல. நம்மளா மாயமாலமாக கூப்பிடுவோம், அவர் அப்படி கூப்பிட மாட்டார். அல்லேலூயா. என் தாசனாகிய யோபு, அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், எனக்கு பயந்தவன். அந்த 8ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதி வாசிக்க பார்க்கலாம். அவனை போல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவை போல.
சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவை போல, யோபுவை போல ஒரு மனுஷனும் இந்த பூமியில அவன் வாழ்ந்த நாட்களில் இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு மனுஷங்க, எவ்வளவு சிறப்பான ஒரு மனிதன் யோபு. நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்துட்டுனா போதும், யோபு போல சோதிக்கப்படுகிறேன், யோபு போல சோதிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. யோபு போல சோதிக்கப்பட்டீங்க, சோதிக்கப்படுகிறீர்கள் உண்மைதான். யோபுடைய சோதனைக்கு கால் தூசிக்கு வர கொண்டா நம்மளாம். அல்லேலூயா. யோபுவுக்கு ஒரே நாளில் 10 பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இறந்து போச்சு. சொத்து, ஆடு மாடு ஒட்டகமெல்லாம் போயிடுச்சு, சொத்து நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு, சரீரத்தில் சுகமும் போச்சு, ஊரில் இருந்த மரியாதையும் போச்சு, எல்லாம் போச்சுங்க. யாருக்கு? உத்தமனாகிய யோபுவுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாகிய யோபுவுக்கு, பொல்லாப்பை விட்டு தேவனுக்கு பயந்து விலகுகிறவனாக யோபுவுக்கு, அவனை போல ஒரு மனிதனும் இல்லை என்று கிரேடு ஃபர்ஸ்டில் வாழ்ந்த அந்த உத்தமனாகிய யோபுவுக்கு எல்லாம் போயிட்டு. உங்களுக்கு இப்படி போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படி ஒரு ஆண்டவர் நமக்கு வேண்டவே வேண்டாம். இவரை கும்பிட்டு தான் எல்லாமே போயிட்டு, இப்படி நான் பெரிய பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரி ஆகிட்டேன்னு சிலர் சொல்லுவீங்க. நீங்கள் எப்படியெல்லாம் லட்சாதிபதியாக இருந்தீங்கன்னு எனக்கும் தெரியும். ஒரு அலுவலகம் பார்க்கலாம், கோடீஸ்வரனா லட்சாதிபதியாங்கிறது நானும் அறிவேன். அதனால் இப்படிலாம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் போச்சு அவனுக்கு அப்படி? ஏன் அந்த யோபுவுக்கு போச்சு? யோபு சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். யாரு? நீ எங்கே போகிற, எங்கே உட்கார்ற, எங்கே பேசுகிற, என்னெல்லாம் சிந்திக்கிற, எந்த காரியங்களை குறித்து எல்லாம் நீ பார்க்குற, எல்லாத்தையும் யார் அறிவா? தேவன் அறிவார். அல்லேலூயா. ஓட்டக்கண்ணு போட்டு பார்க்குறதையும் அறிவார், ஒழிச்சிக்கிட்டு இருந்து பார்க்குறதையும் அறிவார், தப்பாக சிந்திக்கிற சிந்தனைகளையும் அறிவார். எல்லாம் தேவன் அறிவார். நான் போகிற வழியை அவர் அறிவார். என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? சுத்தமான பொண்ணாக இருப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அந்த யோபுவுக்கு தான் என்ன வந்துட்டு? சோதனை வந்துட்டு. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு நல்லவனுக்கு ஒரு சோதனை வந்துட்டு. அநேகர் இந்த வேத பகுதியை படித்துவிட்டு அந்த உண்மையான ரகசியம் என்னங்கிறது தெரியாது. யோபுவுக்கு சோதனை வந்துச்சுன்னா ஏதோ ஆண்டவருக்கு நேரம் போகாமல் வேலை இல்லாமல் யோபு போட்டு சோதிக்காரு போருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நேற்று அதைத்தான் நான் அந்த கூகுள் மீட்டிங்கில் நான் சொன்னேன். யோபுவுக்கு ஏன் சோதனை வந்தது? படிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது ஏன் இந்த சோதனை எனக்கு வருது? எனக்கு எதுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்கு? எனக்கு ஏன் சொத்து முடிய மாட்டேங்கு? எனக்கு ஏன் கடன் தீர மாட்டேங்கு? எனக்கு எதுக்கு இந்த வியாதி பிரச்சனை போக மாட்டேங்கு? எனக்கு எதுக்கு இந்த அவமானம் நின்ற போக மாட்டேங்கு? என்ன காரணம்? எனக்கு ஏன் இந்த காரியங்கள் கைகூடி வரமாட்டேங்குது? என்ன காரணம்? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கேட்கணும், ஆண்டவரே எதுக்கப்பா இந்த சோதனை? எதுக்கு ஆண்டவரே? என்ன ஒரு காரணத்திற்காக என்னை சோதிக்கிறீர்? என்கிட்ட என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறீர்? என்னை எந்த இடத்துல சரிபடுத்த விரும்புகிறீர்? என்னை எந்த இடத்துல சோதித்து பரீட்சித்து என்னை புடமிட்டு சரிபடுத்த விரும்புகிறேன்னு கேட்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, கேட்கறதே இல்லை. இந்த யோபு கேட்காததுனால தான் அவர் அவருடைய நண்பர்களோடு பேசும்பொழுது நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். யோபு 32ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கொடுக்கத்தக்க மறுமொழி. யோபுவுக்கு கொடுக்கத்தக்க மறுமொழி. யோபின் 3 சிநேகிதருக்கும் யோபுடைய 3 நண்பர்களுக்கும் அகப்படாதிருந்ததினால் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம், ஒன்றுக்கும் ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மீதும் அவனுக்கு கோபம் உண்டது. அல்லேலூயா. 3 பேர் பார்க்க வந்திருக்கிறான், 3-4 பேர் யோபுவை. ஐயோ எல்லாம் இழந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு, விசாரிச்சுட்டு வருவோம், நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு யோபுட்ட பேசும் பொழுது யோபுடைய
ரிப்ளைக்கு இந்த நண்பர்கள் நினைச்ச முடியல, பதில் சிலரை பார்த்துருக்கீங்களா? பேச முடியாது. என்னத்தை சொன்னாலும் திரும்ப 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 அவங்க தங்களை ஸ்டாண்ட் பண்ணதுக்காக நிலைநிறுத்துவதற்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அன்றைக்கி என்னுடைய நண்பர் சொன்னார், என்கிட்ட யாருமே பேச முடியாது பிரதர், அப்படி பேசுவேன். ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே வர வர நான் அதை நிறுத்திட்டேன். எதுக்கு போட்டு நம்ம அதை பேசணும், நிறுத்திட்டேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. நீங்கள் நிறுத்தி இருக்கிறீங்களா, பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் நான் இப்படி தொடர்ந்து இந்த பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு அலுவலகம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அலுவலகம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, யோபு பதில் அடித்து விடுதான், ஒன்றை கேட்டால் ஒன்று. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தான், ஒன்றுக்கும் ஆகாது இது. அல்லேலூயா. இதுவும் ஒன்றுக்கும் ஆகாது. நீங்கள் சொல்ல மாட்டீங்களா வீட்டில், உன்னை பேசி பிரயோஜனம் இல்லை, எக்கேடும் கெட்டுப்போ அப்படி சொல்லுவோம் தெரியுமா? அதே மாதிரி ஒன்றுக்கும் ஆகாதவன் அப்படிங்கிற நிலைமைக்கு யோபு அவங்க தீர்த்துட்டாங்க. யோபு இவங்கக்கிட்ட மட்டும் பேசினா, யாருக்கிட்ட பேசினா? ஆண்டவர்கிட்ட வழக்காடு தான். வழக்காடுனா கடுமையான வழக்காடு. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவன் அவனோடு, ஒரு மனிதனோடு வழக்காட சித்தமாயிருந்தா 1000ல் 1க்காகிலும் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறான். அல்லேலூயா. ஒருவேளை நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஒரு 10 கேள்வி கேட்டு இந்த 10ல் 1 நீ எழுது, விடை எழுது. இந்த 3 கேள்விகளில் 3 விடைகளில் 1 எழுது அப்படின்னு சாய்ஸ் எல்லாம் ஒரு போடுவாங்க பள்ளிக்கூடத்தில் பரீட்சையில். இந்த கேள்வியில் 4ல் எது சரின்னு எழுதும்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம எதையாவது எழுதிடுவோம், சரியாக எழுதிடுவோம். இங்கே வேதம் சொல்லுது, ஆண்டவர் 1000 கேள்வி கேட்டால் கூட நீ ஒன்று கணி செஞ்சிட மாட்ட, பதில் சொல்லிட மாட்டேங்கிறார். அல்லேலூயா. நீ ஒன்று தானே கேட்டேரு, இன்னொன்று கேட்டு பாரு நான் பதில் சொல்லுதேன், சரி இன்னொரு கேள்வி கேட்டு பாரு நான் பதில் சொல்லுதேன், இன்னொரு கேள்வி அவளுக்கு பதில் தெரியாட்டாலும் பதில் சொல்லதுக்கு இவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க எனக்கு தப்பு தப்பாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிலருடைய மனதில் அப்படி இருக்கும். இங்கே சொல்கிறான் யோபுடைய நண்பர், 1000 கேள்விக்கு ஒன்று கூட நினைச்ச முடியாது, நீ பதில் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ யோபு இந்த மாதிரி பதில் சொல்வதற்கு என்ன காரணம்? நீங்கள் ஒருவேளை அப்படி பதில் சொல்லுகிற ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, தாயாக, பிள்ளையாக, விசுவாசிகளாக நீங்கள் ஒருவேளை இருந்தால், சம்பந்தமில்லாத பதிலை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக உங்கள் பதிலை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால், அதை ஸ்டாப் பண்ணுவதற்கு, அதிலிருந்து உங்களை புடமிட்டு திருப்புவதற்கு தான் இந்த மாதிரி சோதனைகள் வரும் என்று யோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த யோபு இவ்வளோ நீதிமானாக இருந்தாலும், உத்தமனாக இருந்தாலும், ஏன் அப்படி பேசினா? நீங்கள் பேசும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நாம் எப்படிப்பட்டாள் சொல்லுங்கங்க, சரி, என் வீட்டுக்காரரை விட நான் சரி, என் பொண்டாட்டியை விட நான் சரி, என் மாமனார் மாமியாரை விட எங்கள் அம்மா அப்பா விட நான் சரி, எல்லாத்தையும் விட நான் சரி, தெருவில் நான் தான் சரி, அவ்வளோவரும் சரி கிடையாது. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால தான் அந்த பேச்சு நிற்க மாட்டேங்க. அல்லேலூயா. சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் யோபுவுக்கு அதனால தான் அந்த பேச்சு என்ன செய்யலை சொல்லுங்க, நின்றுச்சா நிற்கலையா? நிற்கவே இல்லை. அவன் கேட்குறாரு, ஒவ்வொன்றா கேட்குறாரு, பேசிக்கிட்டே இருக்கான். யார்கிட்ட? ஏங்க சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவர்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஏற்று சில ஆளுகளை நான் பார்த்துருக்குறேன், எதிர்த்தே பேசாது, ஆனால் புத்தி கெட்டு போச்சுன்னா என்ன வந்துடும், ஏற்று பேசிக்கிட்டே இருக்கும். நான்லாம் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். ஏற்று கேள்வி, ஆனால் நான் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன், பதில் சொல்லுவேன். அல்லேலூயா. நான் கேட்டோம்னா ஒன்றுக்கு கூட உங்களால் நினைச்ச முடியல, பதில் சொல்ல முடியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. யோபு இப்படி தொடர்ந்து அப்படி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு, அந்த கேள்வி கேட்டு கேட்டு அவன் இவ்வளோ பெரிய சோதனைக்குள்ளே சிக்கினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம்.
யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். யோபு தன் பார்வைக்கு யோபு தன்னுடைய பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் போதும். அல்லேலூயா. யோபு எப்படி இருந்தாராம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய பார்வைக்கு நீதிமான். எவன் சொன்னாலும் நான் நீதிமான், எவன் சொன்னாலும் நான் நீதிமான். என்னை பற்றி எனக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களை பற்றி தான் ஊருக்கும் உலகத்துக்குமே மாதிரி என்ன தெரியும்னால ஒரு பெருமை. தன்னுடைய பார்வைக்கு அவன் நீதிமான். அப்படி ஒரு எண்ணம் இருந்தனால தான் இவன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான்? வழக்காடுகிறான். அதை மறுபடியும் வாங்க பார்க்கலாம். யோபு 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, ஆம், காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன். தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி? அழகா சொல்றேன் பாருங்க. தேவனுக்கு முன்பதாக மனிதன் நீதிமானா இருப்பது எப்படி? சிலர் தேவனை குற்றப்படுத்திட்டு தங்களை பெரிய ஒரு நீதிமான் மாதிரி நினைக்கிறது. அல்லேலூயா. உங்க பேச்சே அதை வெளிப்படுத்தும். சில சமயத்தில் நான் அப்படி பேசுனது இல்லையே. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்கள் பேசும் பொழுது யாருக்கு எதிராக பேசுகிறீர்கள்? தேவனுக்கு எதிராக பேசுகிறீர்கள். அப்படி பேசும் பொழுது நீங்கள் தேவனோடு வழக்காடுகிறீர்கள். யோபுவே சொல்றாரு, தேவனிடத்தில் ஒருத்தன் எப்படி நீதிமானாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு, இப்போ மறுபடியும் அந்த 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த முதல் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலிகூவுக்கு கோபம் உண்டது. யோபு, நல்ல கவனிங்க, கோடு போட்டு வச்சிடுங்க. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்குனது நிமித்தம் அவன் மேலும் அவனுக்கு கோபம் வந்தது. யோபு செஞ்ச தப்பு தெரியுதா? எத்தனையோ தடவை ஒருவேளை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மறந்துருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு ஏன் ஆண்டவர் அதை இந்த ஆன்லைனில் ஞாபகப்படுத்துகிறாருன்னு தெரியல. யோபு தன்னை தேவனை விட நீதிமான் நினைச்சான். தன் பார்வைக்கு நீதிமான் அப்படின்னு நினைச்சான். தன் பார்வைக்கு எவெல்லாம் நீதிமான்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்கிற இடத்துக்கு அப்படியே போயிடுவாங்க. அல்லேலூயா. தன் அறியாமையே அவங்க போயிடுவாங்க. மற்றவர்கள் உங்களை நீதிமான்னு சொல்லலாம், பரிசுத்தவான்னு சொல்லலாம், தேவன் உங்களை குறித்து சொல்லலாம், நீ நீதிமான், என்னுடைய தாசன், முத்தமன் சொல்லலாம். விசுவாசிகள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, நம்ம கூட பழகினவங்க, நீ நல்ல ஒரு பொண்ணம்மா, நல்ல ஒரு பையன், உண்மையிலே உண்மை உள்ளவன், நீ ஒரு நீதிமான் தான்ப்பா, நீ ஒரு பரிசுத்தவான் தான்ப்பான்னு சொல்லணும். அல்லேலூயா. நானே என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படி நீ சொல்லும் பொழுது தேவனோடு இருக்கிறார் என்பதை மறந்து நீ அதை சொல்லுகிறான்னு அர்த்தம். நீ நீதிமான்னு நீ சொல்லக்கூடாது, உன் கூட இருக்கவங்க சொல்லணும். நீ பரிசுத்தவான்னு நீ சொல்லக்கூடாது, உன் கூட இருக்கவன்னு சொல்லணும். ஒருபோதும் நானே என்னை நீதிமான் என்று சொல்லிக்கொள்ளவோ, சிலரை பார்த்துருக்கேன், வெளியே சொல்கிறதில்ல, இதயத்துக்குள்ள நினச்சிக்கிடுது, அவளை விட நான் எவ்வளோ பரவாயில்ல, நீ ரொம்ப பரவாயில்லன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அவனை விட நான் எவ்வளோ மேலு, நீ ரொம்ப மேலுன்னு எனக்கும் தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்களே உங்களை நீதிமானாக தீர்த்து கொள்ளுகிறீர்கள். உங்கள் பார்வைக்கு நீங்கள் பெரிய நீதிமான்களாக நினைக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி நினைக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில் இருந்து ஓட்டாங்கனி எடுத்து சுரண்டக்கூடிய அளவு கணி செஞ்சிட்டான். யோபு வந்துட்டான். அல்லேலூயா. முதல்ல தன்னை தான் ஒரு நீதிமான் அவன் நினச்சிட்டானாலே அடுத்த செக்ஷன், அடுத்தபடி தேவனுக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு அவரோட எல்லாம் நான் நீதிமான் தான். அல்லேலூயா. எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? உங்கள் ஜெபம், வேத வாசிப்பு, உங்கள் பிரசங்கம், உங்கள் உபவாசம், நீங்கள் கொடுக்குற காணிக்கை, நீங்கள் செய்கிற தர்மங்கள்,
இதையெல்லாம் வைத்து விட்டு நீங்கள் உங்களை நீதிமான நீங்களே நினச்சிட்டு இருக்கீங்க. சீரோன்னு நினச்சி வச்சுருங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்களையே நீதிமான்கள் என்று நினைத்திருந்தால் நீங்கள் முட்டையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. முட்டையில் இருந்து அடுத்த வெட்டைக்கு வந்துடுவீங்க, வெட்டாந்தரைக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு வந்ததற்கு காரணம் என்ன? தன்னை தானே நீதிமான் என்று எண்ணது நிமித்தம். அது தேவனை காட்டிலும் நீதிமானோ என்கிற இடத்திற்கு அவனை கொண்டு தள்ளிட்டது. சாத்தான் மேலேருந்து கீழே விழுந்தாங்க. என்னது பண்ணான்? விபச்சாரம் பண்ணானா? கொலை பண்ணானா? அல்லது களவெடுத்தானா? அல்லது ஜெபம் பண்ணாமல் இருந்தானா? அல்லது அவன் அறிவில்லாமல் இருந்தானா? அவ்வளவு அழகுள்ளவன், அவ்வளவு ஞானம் உள்ளவன். அவன் பேரில் குறை கண்டுபிடிக்கப்படலைங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. குறை கண்டுபிடிக்கப்படலை. மகனே மகனேன்னு சொன்னோன்னே அவன் நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி ஆப்பு யாருக்கு வைக்க போகிறது? நமக்கு ஆப்பு வச்சுட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆப்பு வைக்கிறது. குறையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவன் யோபுவை புடமிட்டார். அதுக்கப்புறம் தான் யோபு சொல்கிறாரு. ஒரு வசந்த வாசியம் பார்க்கலாம். தன்னை நீதிமான் என்று சொன்ன யோபு சொல்கிற அடுத்தல சொல்லக்கூடிய ஒரு வசந்த வாசியம் பார்க்கலாம். 40ஆம் அதிகாரம் இந்த 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக பதிலாக சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? சர்வ வல்லமையான தேவனோடு வழக்காடி அவருக்கு புத்தியை படிச்சு கொடுப்பியான்னு கேட்கிறார். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு எதிராக ஒருத்தன் பேசும் பொழுது, வாதாடும் பொழுது, நீ யாருக்கு புத்தி சொல்ற? ஆண்டவருக்கு புத்தி சொல்றன்னு அர்த்தம். புத்தி படிப்பிக்க முடியுமா? வாசிங்க. தேவன் பேரில் குற்றம் படிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். நீ பதில் சொல்லுப்பா, நீ பதில் சொல்லு. என் மேல குற்றம் சொல்றல்ல, நீ பதில் சொல்லு. அப்படி யாரு கேக்கா? தேவன் கேட்கிறாரு. யாருக்கிட்ட? யோபு கிட்ட. யோபு சொல்லியிருக்கலாமே. அவ்வளோ அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ யோபு சொல்றார். வாசிக்க பார்க்கலாம். அதே 40ஆம் அதிகாரம் அந்த 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் நீதிமான் சொன்னேன். நான் நீதிமான் இல்லாண்டவரே. நான் யாரு? நீசன், பாவி, துரோகி ஆண்டவரே. ஏதோ மூளை கெட்டு போய் நினைச்சிட்டேன். 1-2 தடவை வாசியம் பார்க்கலாம். அடுத்த வசனத்தை. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். பேசிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிரும். இனி நான் பேசவே மாட்டேன், பதிலும் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை யோபு சரிபடுத்தி கொண்டதுனால அவனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபு நீதிமானாக இருந்தாலும் அவன் செய்த தவறு அது. இப்படி தேவன் புடமிட்டுத்தான் ஆசீர்வாதங்கள் என்ன செய்வார் சொல்லுங்க? கொடுப்பாரு. யோசேப்பை புடமிட்டார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. என்ன புடமிட்டார்னா இப்போ பேசுவதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நானே 1/2 மணி நேரம் தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ நேரம் ஆண்டு பேசுவதற்கு பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே, எங்கள் அறிக்கட்டு எங்கள் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த வருஷம் எங்களை நீர் புடமிடுவீர். நீ உண்மை உள்ளவனா, பொய்யுள்ளவனா? நீ பொறுமை உள்ளவளா, பெருமை உள்ளவளா? நீ பரிசுத்தவானா, துரோகியா? நீ ஒழுங்குள்ளவனா, ஒழுங்கற்றவனா? நீ தேவனுக்கு பயந்தவனா, பயப்படாதவர்களா? பாவத்தை பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களா, துணிந்து பாவம் செய்கிறவர்களா? உத்தமர்களா, உத்தமியா, அசுத்தவான்களா? கேட்டு பாருங்க. அதுக்கு தான் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கும்? புடமிடுதல் நடக்கும். அல்லேலூயா.
அந்த புடமிடுகிற அந்த அனுபவத்தில் யோபுவை போல, ஆண்டவரே நான் நீதிமான் அல்ல, எனக்குள் இருக்கிற அந்த நீதிமான் என்கிற பெருமையை இன்னையோடு எடுத்து தூர போட்டுருந்தேன். ஆண்டவரே நீர் என்ன நீதிமான்னு சொன்னால் போதும், மனிதர்கள் என்ன நீதிமான்னு சொன்னால் போதும், சொல்லாட்டலும் பரவாயில்ல, நான் என்ன யோக்கியன், பரம யோக்கியன், அவளை விட நான் யோக்கியன், இவனை விட நான் யோக்கியன்னு ஒரு காலமும் உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில் எங்கேயுமே நீங்கள் உங்களை உங்கள் பார்வைக்கு நீதிமான்களாக என்ன செஞ்சிடாதீங்க, எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. தேவன் புடமிடும் பொழுது தாழ்த்துங்கள், அர்ப்பணியுங்கள். நிச்சயமாகவே தேவன் இந்த புதிய வருடத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்வார். அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். அப்படி எளிமை நிற்போம், அப்படி எளிமை நின்று தேவ சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் அறியாமை நிமித்தம் நாங்கள் நிறைய தவறுகளை செஞ்சிட்டோம். ஆண்டவரே இனிமேல் நாங்கள் அப்படி வாழ விரும்பலை. பெருமை தன் பார்வைக்கு நீதிமான். சகோதரனே சகோதரியே, உன் பார்வைக்கு நீதிமானாக என்கிற எண்ணம் இருக்கிறனால தான் அடுத்த ஆளோட நீ வழக்காடுகிறாய். நான் சரி, நீ தவறு என்று வழக்காடுகிறாய். குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில், படிக்கிற இடத்துல வழக்காடுகிறாய். சபையிலே வழக்காடுகிறாய். தேவ மனிதனோடு நீ வழக்காடுகிறாய். மாத்திக்கோ. உயரமான வானத்தில் இருக்கிற சீயோன் குமாரத்தியை தேவன் தரையில் தள்ளினார். நீ ஒருவேளை தரையில் கிடந்தா தேவன் உன்னை எடுத்து நிறுத்த விரும்புகிறார். அப்படி வாய்களை திறந்து அப்படியே தேவன் மகிமைப்படுத்த, அமைதியா இருக்க வேண்டாம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நிமிர்ந்து நிற்க செய்யும். ஆண்டவரே நிமிர்ந்து நிற்க செய்யும். ஆண்டவரே அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பாருங்க. ஆண்டவரே நிமிர்ந்து நிற்க செய்யும். அப்பா ஆண்டவரே உம்மை மாத்திரமே நான் உயர்த்துவேன், உம்மை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவேன். என்னை நானே மகிமைப்படுத்தி என் மனைவி இடத்திலேயோ, என் புருஷனிடத்திலோ, ஆண்டவர் என் மாமியார் மாமாவிடத்திலோ, பிள்ளைகளிடத்திலோ, தாய் தகப்பனிடத்திலோ, சகோதரிகளிடத்திலோ, எந்த மனிதனிடத்திலும் நான் பேச மாட்டேன். ஆண்டவரே பேச மாட்டேன், பேச மாட்டேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அடியே ஒப்பு கொடு பார்க்கலாம். தேவன் கடந்த வருடம் எவ்வளவு நன்மைகளை உனக்கு செய்திருக்கிறார். புழுதியிலும் தூசியிலும் கடந்தவன தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. உனக்கு வரலாமா? நீ நீதிமான்கிற எண்ணம் வரலாமா? நீ பரிசுத்தவாட்டிங்க உனக்கு வரலாமா? அது தேவனுக்கு எதிரான ஒரு குற்றம். தேவன் உன்னை அழைக்கலாம், மற்றவர்கள் உன்னை நீதிமான் என்று அழைக்கலாம், நீயே உன்னை அழைத்துக் கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, எந்த விஷயத்திலும் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீயே உன்னை புகழ்ந்தால் நீ உத்தமன் அல்ல. யாரிடத்திலும் நீ நீதி உள்ளவன், நீ சரியான என்று வழக்காடாதே, வழக்காடாதே. அந்த சோபம் உன்னை தேவனுக்கு எதிராக உன்னை கொண்டு போயிடும். ஆண்ட சொந்தத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. உன்னை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார். உயர்வு வரும்பொழுது பணிவு வர வேண்டும் தோளான்னு சினிமாக்காரன் படிக்கிறான். ஆமா, பணிவு வரணும். தாழ்மை உள்ளவனுக்கே கிருபை, பெருமை உள்ளவனுக்கு தேவனுடைய எதிர்ப்பு. தவிர உணர்ந்து பாருங்க, உணர்ந்து பாருங்க. அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த வருடத்தை நடத்தி புதிய வருடத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்படி நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் உம்மையே. நன்றி சொல்வேன் வாழ்நாளெல்லாம், ஆராதிப்பேன் உம்மையே. இன்னொரு முறை சத்தமாய் நன்றி சொல்வேன்
நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, ராஜா நீர் செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. நீர் செய்த உபகாரங்கள் அவை எண்ணி முடியாதவை. எப்படி நன்றி சொல்வேன், எண்ணில்லா நன்மை செய்து. சத்தமாய் பாடுங்க பார்க்கலாம். எப்படி நன்றி எண்ணில்லா நன்மை செய்து. நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா. சிறுமையும் எளிமையும் ஆனவன் நீர் என்னை நோக்கி பார்த்தீரே. ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணால் என்னையும் உம் கரம் வணைந்ததே. நான் சிறுமையும் சத்தமாய் நன்றி சொல்லுவேன். வாய் திறந்து சத்தமாய் என் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பேன் உம்மையே. நன்றி ஆராதிப்பேன் உம்மையே. நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா, நன்றி 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 ராஜா. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை அநேகரை வணங்கி நிற்கிற வாழ்க்கை உனக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். மகனே மகளே, என் வாழ்க்கையில எப்பொழுது நான் நிமிர்ந்து நிற்பேன் என்ற கேள்வியோடு தினந்தோறும் தலை கவிழ்ந்து தலைமறைவாக தலை குனிந்து அவமானங்களோடு ஒரு வேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். நீ வணங்கின அவர்கள் உன்னை வணங்கி நிற்பார்கள். என்னுடைய வாய் அதை சொல்லிற்று, என்னுடைய கரம் அதை நிறைவேற்றும். ஆனால் உன்னை நான் புடமிடுவேன். யோசேப்பை புடமிட்ட தேவன் நான், யோபுவை புடமிட்ட தேவன் நான், ஆபிரகாமை புடமிட்ட தேவன் நான், பவுலை புடமிட்ட தேவன் நான். உன்னை புடமிடுவேன்.
சுத்த பொன்னாக விளங்கும்படி அல்லேலூயா. உன் அழுக்குகளை கழிவுகளை உன்னை விட்டு நீக்குவேன். அப்பொழுது இணைந்து அடிபணிந்து உன்னை அர்ப்பணித்து விடு, அர்ப்பணித்து விடு. ஆணவமாய் பேசாதே, அமைதியாய் அர்ப்பணித்து விடு. தாண்டவமாடாதே, தாழ்மையாக இரு. பொய்யனாயிராதே, உண்மை உள்ளவனாக இரு. நிச்சயமாக என் வாழ்க்கை உயருமா என்று கேட்கிறவனுக்கு கர்த்தராகி நான் சொல்லுகிறேன், நான் உயர்த்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வேலையை குறித்து, உன் தொழிலை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறதே உன்னுடைய பிள்ளையே, உன்னை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் நான். என்னால மட்டுமே முடியும், நான் மட்டுமே அதை உனக்கு செய்ய முடியும். தொடர்ந்து அர்ப்பணி, ஆராதி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த 2025வது ஆண்டை கடந்து கர்த்தாவே அப்பா, இந்த 2026வது ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்ததான கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த ஆண்டிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு நாளும் விருதாவாய் போகாது. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளது கர்த்தாவே. இந்த ஆண்டே கர்த்தாவே நீர் எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவதற்காக எங்களுக்கு வருகிறதான சோதனைகள், நீர் எங்களை புடமிடுகிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு வழக்காடாதபடி, உம்முடைய வார்த்தைகளோடு வழக்காடாதபடி, தேவ பிள்ளைகளோடு வழக்காடாதபடி கர்த்தாவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளாய் தேவனீர் எங்களை மாற்றுவீராக. நாங்களே கர்த்தாவே நீதிமான் என்று சொல்லாதபடி கர்த்தாவே, நாங்கள் மெச்சிக்கொள்ளாதபடி கர்த்தாவே அப்பா ஒரு தாழ்மையின் சிந்தையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் கர்த்தாவே தலை கவிழ்ந்து நிற்கிறோமோ எல்லாவற்றிலும் தேவனீர் எங்கள் தலையை உயர்த்த வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. புறஜாதிகள் அதை காண வேண்டும், எங்களுடைய இனஜன பந்துக்கள் அதை காண வேண்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அப்படியே நீர் செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே பிள்ளைகளுக்கு தடைப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. காரியங்களிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், தொழில் காரியங்களில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலே அப்பா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா கடன் பிரச்சனைகளில் இருந்து தேவன் விடுதலை கொடுப்பீராக. சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுப்பீராக. தங்களுடைய நிலங்களை விற்பதற்காய் பிரயாசப்படுகிறதான பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல விலைக்கு அவைகள் விற்கப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் கர்த்தாவே பிள்ளைகளுடைய போக்குவரத்திலே கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாய் கர்த்தாவே இந்த ஆண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் மென்மேலும் வளரணும் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்விலே நாங்கள் வளரணும் ஆண்டவரே. இந்த ஆண்டு கர்த்தாவே எங்கள் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் கர்த்தாவே. நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாய் தேவன் நீர் எங்களை நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு தந்ததான அருமையான ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நேரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பின்வாங்கி போனாலும் ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய தரிசனம் ஏற்ற காலத்திலே குறித்த காலத்திலே நிறைவேறும் என்று சொன்ன தேவன் அப்பா இந்த ஊழியத்திலே
அப்பா இந்த தரிசனம் நிறைவேற என் தேவனில் Hallelujah. எழுந்தருள வேண்டுமாறு Amen, ஜெபிக்கிறோம். amen, நீர் amen, அசைவாட amen. வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், பொறாமையின் ஆவிகள், அசுத்த ஆவிகள் கர்த்தாவே, வகைகள் மாறட்டும் ஊழியத்திற்கு ஆண்டவரே. எதிராய் போராடுகிறதான இயேசுவின் எல்லா நாமத்தினாலே விதமான சக்திகள் மாறட்டும், மாறட்டும் இயேசுவின் ஆண்டவரே. நாமத்தினாலே நீர் இந்த ஊழியத்தை நசரேயனாகிய நிமிர்ந்து நிற்க இயேசுவின் செய்வீராக நாமத்தினாலே ஆண்டவரே. மாறட்டும். ஸ்தோத்திரம். தேவன் அசைவாடுவீராக. அதை எங்களுடைய கண்கள் காணட்டும். ஆமென். அநேக கண்கள் காணட்டும் ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியம் கர்த்தாவே எழுந்து நிற்கட்டும் ஆண்டவரே, நிமிர்ந்து நிற்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறோம். மாலை வேளையில நடக்க இருக்கிற சத்தியவான் சத்தம் நற்செய்தி கூட்டத்தை தேவநீர் ஆசீர்வதிப்பீராக. ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. குடும்பம் குடும்பமாய் கொண்டு வருவீராக. இருதயங்களிலே நீர் பேசுவீராக கர்த்தாவே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகப்பனே தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு ஜனங்கள் ஓடோடி வரத்தக்கதாய் அப்பா நீர் ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது அநேக ஜனங்கள் ஆங்காங்கே இருந்து ஓடோடி வந்தது போல இந்த இடத்திலே கர்த்தாவே நீர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.